நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றே 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 நன்றி நன்றி நன்றே உமக்கு நன்றி நன்றி நன்றே. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றி நன்றி நன்றே. உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பே. உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றே நன்றி நன்றே நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றே நன்றி நன்றே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே அதிசயமானதே ஆச்சரியமானதே. நன்றி நன்றே நன்றே உமக்கு நன்றே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றே நன்றி நன்றே. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றே நன்றே நன்றி நன்றே நன்றி நன்றி நன்றே உமக்கு நன்றே நன்றி நன்றே. உம் நன்மைக்கு ஈடாய் உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றே நன்றி நன்றே நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றி நன்றி நன்றே உமக்கு நன்றி நன்றே நன்றே. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றே நன்றி நன்றே உமக்கு நன்றி நன்றி நன்றே. நாசியுள்ள சுவாசத்திற்காய் நன்றி நீர் தந்த குடும்பத்திற்காய் நன்றி நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி முன்குறித்து அழைத்தீரே நன்றி மூடப்பட்ட கனவுகளுக்காய் நன்றி தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி
என்னோடென்றும் இருப்பீரே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். ஒரு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நன்மைகளின் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் 10வது பாடலை எழும்பி நின்று பாடலாம். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்னை இங்கு கொண்டு வந்தார். அவரே இந்த உலகத்தில் என்னை பிறக்கும்படியாக செய்தார். இம்மட்டும் நடத்தினார். எனக்காக யாவையும் செய்தார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால் நாம் சொல்லுவோம், அது எதனால் அந்த ஆசீர்வாதனா அவர் இரத்தத்தினால, அவர் நம்மை மீட்டு கொண்டதுனால, அவர் சொந்தமாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டதுனால. ஹல்லேலூயா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அதனால் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிப்பேன். என் இயேசு எனக்காக யாவையும் செய்தார். என் இயேசு என கரங்களை தட்டி நாம் பாடுவோம். செய்து முடித்தார். விடுதலையோடு கூட சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் ஆமென் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டே இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். ஹல்லேலூயா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சிலாக்கியமே கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒரு போதும் நான் அடிமை, பிள்ளை என் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒரு போதும் நான் அடிமை, பிள்ளை என் அதிகாரம் தந்தார். ஆமென். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகம். கைகளை உயர்த்தி அவர் என்னை மீட்டார், என்னை காத்தார், போக்கினாரே. கைகளை உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. எல்லோரும் நம்மை தூக்கி எடுத்த தேவனுக்கு நம்முடைய கரத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஆமென். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன்.
மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நன்றி ஆண்டவரே, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, அவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஜெயம் பெற்ற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவையில் எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். அவர் ஒருவருக்கே துதி, அவர் ஒருவருக்கே கனம். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே துதி, அவர் ஒருவருக்கே கனம். ஹல்லேலூயா, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே என்று பாடும்படியாக கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்து முடித்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் செய்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் உயிரோடு எழும்பினீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக இருப்பது ஒரு அனந்த பாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய நம்பிக்கை ஆண்டவரே. நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை என்றால் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர், செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்படும். உம்முடைய தாசனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மொழிபெயர்க்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் யாவரும் வசனத்தை கேட்டு பலப்பற்று ஆண்டவரே உமக்காக சாட்சிகளாக வாழும்படியாக ஆண்டவரே பற்றி கனி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து உட்காருவோம். Please be seated. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்ல இருக்கிறோம். This morning we are going to the word of God. நாம் குறித்த சமயத்திலே துவங்கி கூட்டங்களை முடிக்கணும் என்றால் இறுதி பகுதி இருக்கிறது, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் க்ளோசிங் செஷன், முடிவு பகுதி இருக்கிறது. குறித்த நேரத்தில் எல்லாரும் போக வேண்டும், நிறையா காரியங்கள்லாம் செய்ய வேண்டும். அதனால்
தாமதம் இல்லாமல் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்லுவோம். We need to finish a lot of tasks before leave this place. So we are coming to the closing sessions. We have a few things lined up. So let us be on time. Let us go forward to the word of God. இந்த காலை வேளையிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக மதுரையிலிருந்து மதுரையில் ஊழியம் செய்கிற நம்முடைய பாஸ்டர் ஐசக் சமுத்திரம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார். பாஸ்டர் மெல்வின் அவர்கள் மொழிபெயர்ப்பில் நமக்கு உதவி செய்வார். Pastor Isaac Samutram, who has been ministering in the Madurai church, to bring to us the word of God, and Pastor Melvin Ambrose will do the translation. காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். I greet you all this morning in the name of our Lord and Savior Jesus Christ. Are you happy? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you happy this morning? கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். Raise your hands. If you are happy, raise your hands. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஒரே ஒரு வசனத்தை நாம் இந்த வேளைக்காடும் வாசிக்கலாம். Let us read one scripture portion this morning for our meditation. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், The Gospel of Matthew, chapter 26, 41வது வசனம், verse 41. Watch and pray that you enter not into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய அருமையான சீஷரிடத்திலே இந்த வார்த்தையை பேசுகிறார். We find the Lord Jesus Christ ministering these words to his beloved disciples. அவர்களுக்கு 3 ஆண்டு காலங்கள் போதித்திருக்கிறார், வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். 3 years he has taught them, and also he has set himself as an example. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள், அவருடைய ஊழியத்தை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். They have seen the Lord Jesus Christ, and also they have seen the way he has ministered. அதே வேளையிலே அவர்களுக்கும் ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்படியாய் அனுமதித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். At the same time, the Lord permitted them to do certain things, and also he gave them the liberty to do certain things. ஆனால் அதே வேளையிலே அவருடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது என்பதையும் ஆண்டவர் அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே சொல்லி இருக்கிறார், குழுவாகவும் சொல்லி இருக்கிறார். There were times when he personally told some of them, and also he has told them as a group how they will meet with temptations. இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு பொதுவாக சொன்னார். Jesus commonly told his disciples, saying, all of you will be offended because of me this night. ஆனால் அப்பொழுது ஒரு சீஷன் மாத்திரம் எல்லாரும் போய்விட்டாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று அவன் தைரியமாக சொல்லுகிறான். One disciple very boldly tells him, even though all may forsake you, but I will not. மரணமானாலும் காவலிலே போட்டாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். He says, whether it is in prison or whether it is death, still I will follow you. ஆனால் அவனை பற்றி ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு சில காரியங்களை எச்சரிப்பாக சொல்லி இருந்தார். But there are certain things which the Lord had already cautioned him. உன்னை சுலகிலே போட்டு புடைப்பதற்கு சாத்தானானவன் அனுமதி பெற்றுவிட்டான் என்று குறிப்பிட்டார். He says that Satan has already received permission to sift you as wheat. அப்படியாக சுலகிலே புடைக்கப்படும் பொழுது உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கும்படியாய் உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். At the same time, the Lord also told him, I have prayed that your faith will not fail. ஆனால் அதே வேளையிலே அவனுக்கு மட்டும் சிறப்பாக சோதனை இருப்பதை ஆண்டவர் குறிப்பிட்டார். So the Lord made mention that there was a special kind of a temptation that was there for him, or a trial was there for him. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்பதாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறினார். Jesus told him, before the cock shall crow twice, you will deny me 3 times. எல்லாருக்கும் சோதனை உண்டு. So temptations are there for all. ஆனால் குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்களையும் பெரிய பொறுப்புக்கு வருகிற மக்களுக்கும் விசேஷித்த சோதனை உண்டு. But
there are certain, different kinds of temptations that come to people who have the precious promises and who have greater responsibilities. பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன் என்று இவனுக்கு சொல்லியிருந்தார். He had told him that he would give to him the keys of heaven. பரலோகத்தின் திறவுகோல் என்று சொல்லும்போது பரலோகத்தின் திறவுகோல் என்று சொல்லும்போது சபையை குறித்து அவனுக்கு சொல்லுகிறார். He is telling him about the keys of heaven concerning the church. அதனால் அவன் யூதர்கள் மத்தியிலும் புறஜாதிகள் மத்தியிலும் சபையை திறந்து வைக்கிற பெரிய பொறுப்பு அவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. So there was a great responsibility given to him to open the doors of the church to the Jews and to the Gentiles. அவனும் அதை அறிந்திருந்தான். ஆகையினாலே தான் முந்தி செயல்பட்டான். He also knew that, and that is why he was very hasty in doing many things. ஆனால் அவன் தேவனை சார்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனுக்கு சோதனைகளை அனுமதித்தார். But God permitted temptations in his life so that he might learn to depend upon God. இந்த வாலிபர் முகாமில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. When you are here in this youth camp, there is a wonderful spiritual atmosphere. இங்கே அதிகமாக நீங்கள் பாவத்துக்குள் விழுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. There is very, very little chance for you to fall into sin when you are here. தேவனுடைய வாக்கியங்களை காலையிலிருந்து கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், பாடுகிறீர்கள். From morning till night you are hearing God's word, you are praying, you are worshiping, you are indulging in all spiritual activity. உலகத்தை விட்டு வேலை ஸ்தலத்தை விட்டு கல்லூரியை விட்டு நீங்கள் பிரிக்கப்பட்டு இங்கே தனிமையிலே வந்திருக்கிறீர்கள். Here you are being separated from the world, from the place of your work, and you are found here isolated. ஆண்டவருடைய பிள்ளைகளோடும் ஊழியக்காரர்களோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். Here you are having fellowship and communion with the children of God and with the servants of God. அதே வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய மண்டலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். At the same time you are in the environment of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய மனிதர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தேவனால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள். So here you find the children of God who are filled with the Holy Spirit. Here you have the anointed and spirit filled servants of God who are here. ஆனால் இன்று மதியம் நீங்கள் திரும்ப உங்கள் ஸ்தலத்திற்கு போகிறீர்கள். But this afternoon you are going to go back to your respective places. அதே வேளையிலே நாளைய தினத்திலே நீங்கள் உங்கள் கல்லூரிக்கோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கோ கடந்து போகிறீர்கள். Tomorrow you are going to go to the place of your work or the place of your study. மறுபடியுமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமான பாவம் செய்வதற்கான சூழ்நிலையும் சோதிக்கப்படுவதற்கான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறீர்கள். Again you are going to enter into that atmosphere or environment where you will be tempted and where you will have the chance and opportunity to commit every kind of sin. இங்கே ஒருவேளை நீங்கள் புதிய அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்புகிறீர்கள். You are going back having received new experiences and new blessings. அதே வேளையிலே நீங்கள் கடந்த கால வாழ்க்கையின் நிலவரத்துக்குள்ளே திரும்ப கடந்து போவது போல இருக்கும். It will seem as if you are going back into that old life or the environment of the old life. இங்கே வருவதற்கு முன்பதாக நீங்கள் பின்மாற்றத்திலிருந்திருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாமலே பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். When you came here, maybe you came as a sinner, as a person who was living in sin, or perhaps you came as a person who had backslidden. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறாதவராய் இங்கே வந்திருந்திருக்கலாம். Maybe you came here as a person who had not received the fullness of the Holy Spirit. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வேறு விடாமலும் கனி கொடுக்க இயலாதவராய் வந்திருக்கலாம். Maybe you came as a person who did not have any roots in the Lord or who was unable to bear any kind of fruit. ஆனால் இந்த 2.5 நாட்களிலும் தேவன் உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து பலப்படுத்தி இருக்கிறார். தேவன் சிலரை அபிஷேக பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை தொடப்பட்டு மாற்றப்பட்டு in this 2.5 days, the Lord has touched you. Some of you have been baptized with the Holy Spirit. The Lord has ministered to you. He has, really transformed or changed you. Your lives have been touched by the Lord. ஒரு தீர்மானத்தோடு கூட இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு போகிறீர்கள். You are going back with a real decision that I will not do certain things. ஆனால் அதே வேளையிலே அதே காரியத்துக்குள் ஈடுபடக்கூடிய சூழலிலே நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள். But at the same time you need to realize you will be placed in situations where you can indulge in those old things. ரட்சிக்கப்படாத நண்பர் வட்டாரத்திலே மறுபடியும் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. You are going into the circle of friends who are not saved. அதே வேளையிலே தவறான பழக்கவழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்து வெளியிலே வந்திருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த சூழலுக்குள்ளே போகிறீர்கள். Perhaps you were bound by many bad habits and you are delivered, but you are going to go back into an environment where those old habits will be there. கர்த்தர் கொடுத்த வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. The words that the Lord has given to you and the anointing that the Lord has given to you, you have received.
But the most important thing is how you are going to be when you go back. பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சோதனைக்காரன் என்று. The word of God tells us that Satan is a tempter. விதமாக மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசுவானவர் சோதிக்கப்படும்படியாய் சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்து என்று படிக்கின்றோம். We find that Jesus, in order to be tempted, when the tempter had come to him. சோதனை என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்திலே பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. In Tamil, the word is a common word that is being used there. அதாவது தேவனால் சோதிக்கப்படுகிற அல்லது தேவனால் பரிசோதிக்கப்படுகிறவர்களுக்கும் சோதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word tempt is being used even for the ones who meet with trials in the Tamil language. அதே வேளையிலே பாவத்துக்கு வரக்கூடிய தீமையிலே விழச் செய்யக்கூடிய பிசாசின் சோதனைகளுக்கும் அவைகளுக்கும் சோதனை என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The same word is used in Tamil even for the temptations that the devil brings. இரண்டையும் நாம் பிரித்து புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். It will be good if we are able to separate these two words and we are able to understand. ஆண்டவர் தேவன் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. God does not tempt anybody with evil. தீமையினால் சோதிக்கிறவர் தீமையினால் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. And God is also not tempted by evil. ஆகையினாலே தான் யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறார். That is why James is writing very clearly. அது முதல் நூற்றாண்டு அப்போஸ்தல சபையின் தலைமை போதகராய் இருந்து அவிதமான அந்த கடிதத்தை எழுதின யாக்கோபு விதமாக எழுதுகிறார். We find James, who was the chief apostle of the first century church, he writes in his epistle in this way. முதலாம் அதிகாரத்திலே 13, 14, 15 ஆகிய வசனங்களை படிக்கலாம். Let us read the epistle of James chapter 1 verse 13, 14 and 15. Let no man say when he is tempted, I am tempted of God. For God cannot be tempted with evil, neither tempts he any man. But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Then when lust has conceived, it bringeth forth sin, and sin when it is finished brings forth death. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்கே தேவனுடைய அருமையான மனுஷன் பாவம் எப்படி பிறக்கிறது என்பதையும் பாவத்தினுடைய அந்த படிகளை குறித்து மிக தெளிவாக விளக்குகிறார். Here we find the servant of God very clearly explaining how sin is formed or how sin comes about. முதலாவது இச்சை என்பது முதலாவது தவறான விருப்பம் என்பதை அருமையான போதகர்கள் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார்கள். First of all, we find the word lust. As our pastor had said before, lust is a wrong desire. Anything that is of a wrong desire is called lust. வரம்பு மீறின ஆசை என்றும் சொல்லலாம். Also we can say a desire that exceeds boundaries. தீமைகளின் மேல் உள்ள ஆசை என்றும் சொல்லலாம். We can say the desire that we have on evil things. தேவன் விரும்பாதவைகள் என்றும் சொல்லலாம். And we can also say things that are displeasing to God. அப்படிப்பட்ட விருப்பங்கள் நிச்சயமாகவே இச்சைகளாய் காணப்படுகிறது. All these things can be categorized as lust. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் அவனவனுடைய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். But there are people who are drawn by their own lust, says God's word. பாவத்தின் தன்மையானது பாவ சுபாவத்திலிருந்து அந்த இச்சை வருகிறது. So we find lust is coming because of the evil nature or the sinful nature. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளே அந்த பாவ தன்மை பழைய மனுஷன் இன்னும் நமக்குள் இருக்கிறான். Even though we are saved, the old man or the old sinful nature is still present within us. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ளே ஒரு தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The moment we got saved, there was a divine nature that was granted to us. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே அந்த தெய்வீக தன்மை அல்லது தெய்வீக சுபாவம் இல்லை. This divine nature is not found in the person who is unsaved. ஆனால் மறுபடி பிறந்தவர்களுக்குள்ள அந்த தேவனுடைய சுபாவமாய் இருக்கிற தெய்வ சுபாவம் அவனுக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே இரண்டுக்கும் நடுவிலே போராட்டம் நடக்கிறது. Because there is a divine nature in the life of a person who is saved, there is a great struggle between these two natures. அந்த இரண்டு சுபாவங்களிலே எது வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Who you want to have the victory in your life, to that nature you should give the importance. உங்களுக்குள்ள இருக்கிற ஆதாமினுடைய சுபாவமாய் இருக்கிற பழைய மனுஷன் ஜெயிப்பதற்கு இடம் கொடுத்தால் நீங்கள் பாவம் செய்து விடுகிறீர்கள். If you want the old nature, the old man, the Adamic nature to have victory in your life, then you will give place to that nature. அதே வேளையிலே
கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள்ளே நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த தன்மை புதிய மனுஷனிலே நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. At the same time, the new nature, the nature of God who has created us, the divine nature is also within us. அந்த சுபாவத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சுபாவத்துக்குரியவைகளை நாம் அமிதமான ஆகாரம் கொடுத்து உரமிட்டு வளர்க்க வேண்டியதா இருக்கிறது. If we want that nature to dominate us and to have the victory, we should be careful that we provide everything that is needed for that nature and fertilize it and water that nature properly. இங்கேதான் பிசாசு என்று சொல்லக்கூடிய ஆத்துமாவுக்கு விரோதி வருகிறான். Here we find the enemy of our soul, Satan, playing. இங்கே பழைய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்கிற அந்த பாவ இச்சைகளை கிளறவும் பாவ இச்சைகளின் மூலமாய் உங்களை இழுக்கவும் பாவம் செய்யும்படியாய் உங்களை தூண்டவும் அவன் செயல்படுகிறான். Always we find the enemy of our soul, Satan, who kindles all the desires and lust of that Adamic nature, and he entices us to commit sin. அந்த பாவ சுபாவத்திலே உங்களை விழ வைத்து விட்டால் அந்த பாவ சுபாவத்திலே உங்களை மறுபடியும் கட்டி வைத்து விட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தரவாளியாய் மாற முடியாது. If he will keep you bound and make you a slave to that old Adamic nature, you cannot become a person who can inherit the kingdom of God. ஆனால் தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். But our God is a God who helps us. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Our God is a God who will strengthen us. நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Our God is our helper. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சகாயத்தை நாம் தேட வேண்டியதா இருக்கிறது. But it is very necessary for us to seek his help in his presence. அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதா இருக்கிறது. It is necessary for us to call out to him. அப்படி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய ஒத்தாசையினால் மேற்கொள்ளுகிறோம். Definitely with the help of God we will be able to overcome. இங்கே இச்சையானது விதமாக கற்பந்தரிக்கிறது என்று சொல்கிறார். Here James is writing and he says when lust is conceived. அதற்கு முன்பதாக இச்சையானது இழுக்கிறது. Before that we find that lust will pull us or it will draw us. அது நம்மை சிக்குண்டு அதிலே விழ வைக்கிறது. We find that lust will entice us. அந்த இச்சையானது கர்ப்பந்தரிக்கிறதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அது பாவத்தை பிறப்பித்து விடுகிறது. When we give room for lust to be conceived, then we find it will bring forth sin. பாவம் செய்த உடனடியாக நாம் ஆவிக்குள்ளான நிலையிலே தேவனோடு உள்ள தொடர்பை அறுபட்டு அவிதமான மரணத்துக்குள்ளாகிறோம். The moment we sin, our connection with God is completely cut off and we find ourselves into the realm of death. அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். We lose the joy of salvation. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மறுபடியுமாய் ஒரு தோல்வி மனப்பான்மையும் அந்த பாவத்திலே விழுந்தது நிமித்தமாய் வருகிற குற்ற உணர்விலும் நாம் கஷ்டப்படுகிறோம். Then we begin to struggle with guilt and also we begin to struggle with that attitude of failure. ஆகினாலே விதமான வாலிப தம்பி தங்கச்சிகளா இருக்கிறபடினாலே உங்களுக்கும் அவிதமான சோதனை இருக்கிறது போல பெரியவர்களுக்கும் இருக்கிறது. You must understand, as young people, as you have temptations, even the elderly ones have temptations. நாம் இந்த தேகத்திலே குடியிருக்கும் வரைக்கும் அதற்கான போராட்டம் உண்டு. Till we live in this physical body, we are going to have that struggle. ஆகையால் நாம் கவனமாய் இருக்க வேண்டிய பகுதியா இருக்கிறது. So it is an area that we have to really be very very careful. ஆகையாலே சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று பாவ சோதனை நினைக்க கூடாது. So when we are being tempted by sin, none of us must think that God is tempting us with sin. ஆனால் நிச்சயமாகவே அதை தேவன் செய்வதில்லை. God never tempts anybody with sin. அவரிடத்திலிருந்து நன்மையானவைகள் மட்டுமே வருகிறது என்று அது அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். The very next verse says how he is a giver of good things. மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. As James continues, he says, do not be deceived. Every good and perfect gift comes from the Father of lights, in whom there is no partiality. இங்கே தேவனாகிய கர்த்தர் விதமாக தீமை அவரிடத்திலிருந்து வருவதில்லை. So no evil comes from God. ஆனால் தீமை எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. All the evil proceeds from Satan. அது கண்களின் இச்சையா இருக்கட்டும், maybe it is the lust of the eye, அது மாமிசத்தின் இச்சையா இருக்கட்டும், maybe it is the lust of the flesh, ஆண்டவர் சமூகத்திலே உலகத்தினுடைய அந்த வாழ்க்கை குறித்த பெருமையா இருக்கட்டும், or it may be the pride of life. ஆனால் இந்த வாழ்வுக்குரிய அந்த பெருமைகளை கொடுப்பதும் பிசாசானவனே. So we find even this kind of a pride, the pride that is found in the world is offered or given by the devil. அநேக மனிதர்கள் பாவ இச்சைகளை கண்களின் இச்சையிலே விழுந்து போன மனிதர்கள் உண்டு. There are many people who have been enticed and who have fallen
because of the lust of the eye. கண்கள் மாம்சத்தின் இச்சையிலே விழுந்து போனவர்கள் உண்டு. There are many people who have fallen because of the lust of the flesh. நீங்கள் பிறந்த நாளிலிருந்து எதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்பதை பிசாசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். From the day that you are born, the enemy is watching what is attractive and what draws you away. உங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கிறது என்று எந்த பாவத்திலே நீங்கள் சந்தோஷத்தை காண விரும்புகிறீர்கள் என்பதை கவனிக்கிறான். From the day that you are born, Satan begins to observe you and see what kind of a sin creates pleasure for you. உங்களுடைய பலவீனத்தை அறிந்து அந்த பலவீனமான பக்கத்திலே தான் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். Always he brings temptation where you are weak. All those things that seems to be a weakness to you. ஒரு சாதாரணமான புழுவை வைத்து மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிறது போல உங்களுக்கு பிரியமானதை காண்பித்து உங்கள் இச்சையினாலே வருகிற சந்தோஷத்தை காண்பித்து உங்கள் வாழ்வையை பிடித்து விட விரும்புகிறான். Like how we can fish with a small worm, he shows those things that create pleasure and kindles pleasure, and he causes you to fall. வாலிப தம்பியே தங்கச்சியே, So young brother and sister, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கவனமாயிரு. be careful about your personal life. மோசம் போகாதே. Don't be deceived. சோதனைக்காரன் வருகிறான். The tempter is coming. உன்னை பாவத்தில் விழத்தள்ள வருகிறான். He is coming so that he might push you into sin. நீ தொடர்ந்து அதிலே நிலைத்திருந்தால் பாவ கயிறுகளால் உன்னை கட்டி போடுவான். If you continue in sin, he will bind you with the cords of sin. ஆனால் விடுவிக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். But the Lord who delivers is present here. உன்னை கழுவுவதற்கு அவருடைய இரத்தம் ஆயத்தமாய் இருக்கிறது. His blood is more than enough to wash and cleanse you. உன்னுடைய வாழ்க்கையை ஜெய வாழ்க்கைக்குள்ளாய் நடத்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்படுகிறார். The Holy Spirit is poured upon you so that he might lead you into a life of victory. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே நிச்சயமாய் பேசும். The word of God will definitely speak and resound within you. பரலோகத்தின் தேவன் உன்னை எவ்விதமாய் அனாதையைப் போல விடவில்லை. The heavenly Father has never left you as an orphan. உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் ஒத்தாசை பண்ணுகிற தேவ பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி இருக்கிறார். The one who promised, I will not leave you or forsake you, he has poured his Holy Spirit upon you. சாதாரணமாக மாம்சத்தை மேற்கொண்டு விடலாம் என்று உன்னுடைய சுயபலத்தினால் எண்ணாதே, நம்பாதே. Don't believe or think that you will be able to overcome all the sin with your own strength. அது உன்னுடைய கண்களின் இச்சையினால் வரக்கூடிய கண்களின் இச்சையை எளிதாய் மேற்கொள்ளலாம் என்று நினைக்காதே. Don't think that you will be able to overcome the lust of the eye with the strength of your eye. ஆனால் சுயபலத்தினாலே நிச்சயமாய் செய்ய முடியாது என்பதை தேவன் நேற்றைய தினத்திலும் கர்த்தர் பேசினார். Even yesterday the Lord reminded us that through our own strength we will not be able to overcome all these sins. உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. You cannot do anything. கர்த்தரால் எல்லாம் கூடும். All things are possible with him. என் கர்த்தரால் என்னை நேசிக்கிற கர்த்தரால் எல்லாம் கூடும். All things are possible through the one who has loved me. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. காலையில இட்லி ரொம்ப நல்லா சாப்பிட்டீங்களோ? எல்லாம் சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. சிலர் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா, Hallelujah. கொஞ்சம் எல்லாம் கை தூக்குங்க. Let us all lift our hands. ரெண்டு கை. Both our hands. கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க. Let us stand up. அப்படியே எழும்புங்க. Let us stand up. நல்லா அப்படியே எழும்புங்க. அப்படியே கீழே உட்காருங்க. Stand and then sit. ஓகே, தேங்க் யூ. எல்லாம் இங்க கவனிங்க. All look here and please pay attention. சோதனைக்காரன் வருகிறான். The tempter will come. யாருக்கு வேணாலும் வரலாம், எங்க இருந்து வரலாம். He can come to anybody, he can come from anywhere. எந்த நிலையிலும் வரலாம். He can come in any situation. எதிர்பாராத நேரத்திலே வரலாம். He can come at the time that you don't expect him to come. நாம் கவனமா இருக்க வேண்டும். So we need to be very, very careful. இதனால் உலகமெங்கிலும் வருகிற ஒரு சோதனை காலம் இருக்கிறது. But there is a time when there is going to be a temptation that will come on the whole earth. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சோதனை வருகிறது. But there is temptation that comes to each and every individual child of God. ஆகையால் சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்கு முன்பதாக நாம் ஜாக்கிரதையா இருப்போம். So before the tempter comes, let us be cautious. இச்சையினால் இழுக்கப்பட இடம் கொடுக்க வேண்டாம். Let us not give room for us to be drawn by lust. நமது தலையின் மேலாக பறவைகள் பறந்து செல்வதை நாம் அனுமதிக்காமல் இருக்க முடியாது. Nobody can stop the birds flying over your head. ஆனால் உங்கள் தலையின் மேல் அவிதமாய் கூடு கட்டுவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க முடியும். But we can definitely avoid the birds building nest upon our head. உங்கள் மனதுதான் பிசாசனுடைய விளையாட்டு மைதானம் என்று சொல்லலாம். So we can say it is our mind that is the playground of the devil. அங்கே உங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே தோல்வி உங்களுக்குரியது.
if you are not guarded in your mind, definitely you will become a failure. சிந்தையிலே உங்கள் பாதுகாப்பு சிந்தையிலே இருக்குமே ஆனால் ஜெயம் எடுப்பது எளிதானது. It will be very easy for you to have a victorious life if you are on guard in your mind. வேண்டாத களைகளை அவன் விதைத்து விட்டு செல்கிறான். There are unnecessary weeds that he will sow in your mind. அதே வேளையிலே வசனத்தை அவன் பொறுக்கி விட்டு போய் விடுகிறான். At the same time he will remove the word of God. தேவனுடைய வார்த்தை உங்களிலே வேர்கொள்ளும் முன்னதாகவே உங்களை மறக்கும்படியாக உங்கள் மனதை விட்டு எடுத்து விட்டு போய் விடுகிறான். Before the word of God can go deep and take deep roots, he makes you to forget the word of God. அதே வேளையிலே தேவையற்றவளை சிந்திக்கும்படியாக உங்கள் மனதிலே களைகளை விதைக்கிறான். He is sowing weeds in your mind so that you may contemplate upon unnecessary things. அப்படிப்பட்ட விதைகள் விதைக்கப்பட்ட களைகளை உடனடியாக எடுத்துவிட்டால் எளிதாக எடுத்து விடலாம். If we are able to remove all those weeds early, it is very good for us. தவறான எண்ணங்கள், All the wrong ideas, அசுத்தமான எண்ணங்கள், all evil thoughts, பலவிதமான இச்சைக்குரியதான சிந்தைகள், all thoughts that are leading to lust, அப்படி உடனடியாகவே எளிதாக நீங்கள் நீக்கிவிடலாம். immediately you must be pluck those thoughts away. ஆனால் அவைகள் தங்கும்படியாக உங்கள் மனதிலே இடம் கொடுத்து அதற்கு கொஞ்சம் அவிதமாய் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது வேறு விடுகிறது. If you retain it by thinking about it and contemplating, it will take deep root in you. ஆனால் அதன் பிற்பாடு பிடுங்குவது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். After that, to pluck those weeds will become very difficult. அங்க ஆழமான கற்பனைகளும் ஆழமான எண்ணங்களும் அந்த பாவத்தின் மேல் அல்லது பாவ சந்தோஷத்தின் மேல் அவிதமாய் மாம்சத்துக்குரிய இச்சையினால் வருகிற சந்தோஷத்தின் மேல் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆழமாய் வேறு விடுகிறது. When we give room by imagining those things and by contemplating upon those things, we give room to the pleasures of sin that come because of lust, and they will take a deep root in our mind. இங்கே அருமையான யாக்கோபு தெளிவாக விளக்குகிறார். James is telling very clearly. ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகி பெற்றெடுப்பது போல அங்கே குறிப்பிடுகிறார். It is like how a child is being conceived in the womb and how the child is being brought forth. ஒரே நாளிலே ஒரு குழந்தை உற்பத்தியாகி பிறப்பதில்லை. A child doesn't come out or is not born in a single day. அதே வேளையிலே பாவம் என்பது கூட உடனடியாக என்னை அறியாமல் நடந்து விட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. Nobody can say when you commit sin unknowingly it just came out suddenly or I committed sin suddenly. First of all, sin is conceived in your mind. அந்த சிந்தையிலே நீங்கள் ஆழமாய் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, as you begin to encourage those thoughts and you begin to imagine, அது ஒருவேளை உங்கள் பார்வையை ஒரே காரியத்தில் பார்க்கும்படியாய் ஒரு நபரை பார்க்கும்படியான எண்ணமாய் இருக்கலாம். It may be a thought of seeing one particular thing or one particular person continuously. எதிர்பாலின மக்களை பார்க்காமல் இருக்க முடியாது, பார்க்கலாம், ஆனால் பார்த்துக்கொண்டே இருக்கும்படியான ஒரு எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். Definitely we cannot avoid seeing people of the opposite sex, but we don't have to continuously look at them or watch them. அதை குறித்து கற்பனை பண்ணும்படியாக சிந்தனையிலே ஓடுகிறது. Sometimes in our thought realm the imaginations begin to run about people. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு குறிப்பிடுகிறார். Jesus said if any man will look at a woman to lust, he has already committed adultery in his heart. In his heart. இருதயத்திலே அவன் இருதய விபச்சாரம் உண்டாயிற்று, செயலில் அல்ல இருதயத்தில் விபச்சாரம் உண்டாயிற்று. Not in his actions, but he has already committed adultery in his heart. அதே வேளையிலே பெண்களும் அவிதமாக செய்யக்கூடிய நிலையிலே வீழ்ச்சி அடைய முடியும். Even the women can fall down in those or can fall away in those things. இச்சையோடு பார்க்கிறவர்கள், people who look with lust, இச்சையோடு கூட பார்வையிலே காணப்படுகிற அந்த பாவ தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. then we find that the sin that is coming through the lust of the eye begins to reveal or it takes shape. உடனடியாக தேவ ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, வசனம் உணர்த்தும் பொழுது நீங்கள் அந்த பார்வையை திருப்பி உங்கள் எண்ணங்களை மாற்றிக் கொண்டால் எளிதாக பாவத்தை மேற்கொண்டு விடலாம். When the Spirit of God convicts us, when the Word of God convicts us, it is good for us to divert that thought and to take it away. Then we will be able to have victory or overcome. ஆனால் ஆழமாய் சிந்தித்து நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், when you begin to contemplate and keep on imagining and when you go deep into it, நீங்கள் சிக்குண்டு விடுகிறீர்கள். you find that you are enticed. entangled. You are entangled. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் கட்டப்பட்டு விடுகிறார் என்று சொல்லலாம். We can say that they come to a point where they are bound. அவர்கள் அங்கே சிக்கப்பட்டு சிக்கி பிசாசினிடத்திலே சிக்குண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். We find they are people who are being entangled by the enemy. அந்த நேரத்திலே கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Even at that time if we will cry unto the Lord, he is able to give us the victory that we need. ஆனால் அந்த நேரத்திலும் நீங்கள் கவனக்குறைவாய் இருந்தால் அடுத்த நிலைக்கு கடந்து போகிறது. If you are callous even in that stage,
then you go on to the next stage. இச்சை கற்பம் தரிக்கிறது. We find that lust begins to conceive. இச்சையானது கற்பம் தரிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைக்கு வந்து விடுகிறது. When sin begins to conceive, it is becoming worse. அந்த நிலையிலும் அதை என்ன செய்யலாம்? எவ்விதமாய் கற்பம் கலைப்பது போல அந்த நிலையிலும் கர்த்தருடைய உதவியினால் கலைத்து விட்டு விடலாம். Like how you would abort a child, even at that time you have the possibility to abort those thoughts or that sin. அப்படியே நீங்கள் தவறிவிட்டால் நிச்சயமா நீங்கள் பாவம் செய்வீர்கள். If you fail in that stage, definitely you will fall into sin. நீங்கள் தப்பவே முடியாது. You cannot escape. நீங்கள் விரும்பினாலும் வெளியிலே வர முடியாது. Even if you desire, when you pass that stage, you cannot come out. ஆனால் பாவம் பிறக்கப்பட்ட பிற்பாடு உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உங்களுக்கு தொடர்பு அருந்து போகிறது. The moment sin is brought forth or sin comes into action, we find that your communion with God is completely cut off. உலகத்திலே காணப்படுகிற கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் தான் பிசாசானவன் பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதங்களாக இருக்கிறது. We find the enemy uses these three things: the lust of the eye, the lust of the flesh, and the pride of life. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் கூட விழுந்து போனார்கள். There are great men of God who have fallen away. பிசாசினுடைய கண்ணியிலே, in the snare of the devil, பிசாசினுடைய வலையிலே, in the net of the devil, பிசாசினுடைய அந்த தூண்டில் முள்ளிலே சிக்கி தவிக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. there are many people who have been caught in the hook of the enemy. ஆனால் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். But we need to be careful. பிசாசினால் பிடிபட்டவர்கள் தேவகுமாரன் வரும்பொழுது எப்படி பறந்து செல்ல முடியும்? Those who are caught by the devil, how will they go when the Lord comes? ஏதாவது ஒரு காரியத்திலே சிக்கி இருப்பார்கள். Maybe they are hooked in something, but காரியங்களிலும் ஜெயம் எடுப்பார்கள், நன்றாய் இருப்பார்கள். they will be victorious in everything, they will be fine in everything, but there will be some one particular thing அது அவருடைய பலவீனமான பக்கமாக இருக்கும். that may be their weakness. சொல்ல முடியும். There are many things that we can say. குறிப்பிட்டு நான் சொல்ல பாலியல் சம்பந்தமான குற்றங்களிலே சிக்குண்டு விழுந்து போன மனிதர்கள், சிம்சோனை போன்ற மனிதர்கள் அபிதமாய் தேவன் கொடுத்த வல்லமையும் மேன்மையும் இழந்து போனார்கள். In particular, if I have to say, there are many great men of God who have fallen a prey to sexual temptations, and they have been like Samson, who have lost their position and the greatness and grace and glory that God has given to them. ஆசையிலே விழுந்து போன கேயாசியையும் யூதாசையும் குறிப்பிட முடியும். We can talk about people who have fallen a prey to monetary temptations like Gehazi and Judas. பதவி என்று சொல்லக்கூடிய ராஜ பதவிக்காக சவுல் என்கிற ராஜாவை நாம் குறிப்பிடலாம். There are many people who have fallen a prey to the temptation of position and name and fame, and we can think about King Saul. உங்களுடைய வாழ்க்கையில எது அபிதமான பலவீனமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You must know what is your weakness. எங்கே நீங்கள் அடிக்கடி தவறு செய்கிறீர்களோ, எந்த பாவத்திலே அடிக்கடி விழுகிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு உரிய பலவீனம். In the area that you are being tempted the most, and in the area where you fall the most, that is your weakness. அந்த பகுதியிலே கவனமா இல்லை என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு பகுதி போதுமானது. If you are not careful concerning that one particular area, that is more than enough for you to lose everything. கர்த்தராய் இருக்கிற தேவன் உதவி செய்ய காத்திருக்கிறார். Our God is waiting to help you. உங்களையே அவர் நேசிக்கிறார். He loves you and me. உயிரே கொடுத்தவர் காப்பாற்ற மாட்டாரா? The one who has given his life, will he not come to our aid and help? அவ்வளவு பாடுபட்டவர் நம்மை நிச்சயமாய் பாதுகாக்க மாட்டாரா? The one who has given us his life, will he not protect and keep you? நிச்சயமாய் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். He is more than enough to keep us and to protect us. உங்களை மாசற்றவளாய் அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாய் கொண்டு போய் நிறுத்த வல்லவர், வழுவாதபடி காக்க வல்லவர். He is able to present you faultless and blameless before his presence with exceeding joy. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் வல்லவராய் இருக்கிறார். God is able. ஆனால் அதே வேளையிலே அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். But the most important thing is we must seek his help. அதைத்தான் இங்கே இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். That is what Jesus is teaching his நீங்கள் disciples. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray that you do not enter into temptation. தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய உதவியை தேடுங்கள். He is telling you to seek the help of God in his presence. Without தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. You cannot have victory or you cannot be an overcomer without the help of God. நீங்கள் எந்த அளவாய் சோதனைக்குள் போகிறீர்கள் என்று அறிகிறீர்களோ அந்த அளவாய்
ஒத்தாசையை நாடுங்கள். The more you know you are going to be entering into temptation, the more you need to seek the help of God. தேவகுமாரன் அவர்களை எச்சரித்தார். We find the Son of God is cautioning them. இது அந்தகாரத்தின் வேளை. This is the time of darkness. நீங்கள் எல்லாரும் இடரடைவீர்கள். You all will be offended because of me. ஆனால் அவர்களால் ஒரு மணி நேரம் கூட அவரோடு விழித்திருக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. They could not be awake even for 1 hour and pray with him. அவர்களால் தேவனோடு கூட தொடர்பில் இருக்க முடியவில்லை. They were unable to have communion with God. அந்த அந்தகாரத்தின் வேளையினால் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். During the time of the darkness, they all went to sleep. ஆனால் இயேசுவானவரோ கதறி அழுது ஜெபிக்கிறார். But we find that Jesus was awake and he was travailing in prayer. கண்ணீரோடு ஜெபிக்கிறார். He prayed with tears. பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். He prayed with groanings. ஆனால் அவர் விதமாக தான் நம்பின 3 மனிதரிடத்திலே 3 அப்போஸ்தலரிடத்திலே வியாகுலத்தை பகிர்கிறார். He even shared his agony with the 3 apostles whom he trusted the most. ஆனால் அவர்களும் தூங்குகிறார்கள். All the ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபித்து ஜெயம் எடுத்தார். but we find who travailed in prayer was victorious. அத்தனை அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற வேளையிலேயும் அவர் முழங்கால் படியோடு ஜெபித்தார். When there was so much of darkness, we find that cried and he prayed. அவர் பரிசுத்த தேவர் தூதனால் பலப்படுத்தப்பட்டார். He was strengthened by the holy angels. அந்த பலத்தோட கூட அவர் சிலுவையை நோக்கி கம்பீரமாய் கடந்து போகிறார். With the strength that he had received, he was able to boldly go towards the cross of Calvary. அவருடைய பாதை கடினமான பாதைதான். His path was very hard and difficult. ஆனால் அந்த பாதையிலே சந்தோஷத்தோடு போகிறார். But we find that he went through that path with great joy. தேவனுடைய பலத்தோடு போகிறார். He goes with the strength of God. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது விதமாக சத்துருவை ஜெயித்து அவர் தேவனுடைய பலத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். Even in the beginning of his ministry, we find that he overcame the devil and he started his ministry. அவர் உபவாச ஜெபத்திலே காத்திருந்தார். He waited in prayer and fasting. அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தபடினாலே பிதாவை நோக்கி அவர் விதமாக ஐக்கியப்பட்டு அவரோடு கூட உபவாசத்திலே தரித்திருந்தார். Because he came as a man, he communed with the Father and he spent his time fasting and praying, seeking the face of God. அந்த உபவாச ஜெபத்திலும் தேவனோடு உள்ள உறவினால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு வசனத்தை கொண்டும் அந்த தேவ ஆவியினுடைய பலத்தை கொண்டும் சத்துருவை அங்கே ஜெயித்தார். Because of his communion with the Father, he was able to overcome the devil through the word of God. தேவனுடைய வாக்கியங்களை அவர் அறிந்திருந்தார். He knew the word of God. தேவனுடைய வாக்கியங்களை உரைத்தார். He proclaimed or he uttered the word of God. தேவனுடைய வாக்கியத்தினால் அவனை வீழ்த்தினார். We find that he overcame the devil with the word of God. ஆனால் இங்கே சிலுவை மரணத்தின் மூலமாய் அவனை மேற்கொள்ளுகிறார். But here we find overcoming the devil or defeating the devil by the death of the cross. அந்த தேவ பலன் அவருக்கு உண்டாயிருந்தது. He received the strength for that. அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. His prayer was heard. அவர் பலப்படுத்தப்பட்டார். He was strengthened. அந்த பலத்திலே அவர் ஜெயம் கொண்டார். With that strength he was able to overcome. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். He was able to offer himself through the eternal spirit as an offering without any blemish. தேவாவியானுடைய பலத்தினாலே மேற்கொண்டார். We find that he was able to overcome with the strength of the Holy Spirit. அவருக்கும் சோதனை காலம் இருந்தது. There was a time of temptation for him. ஆனால் சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். But he was able to overcome all his temptations. ஆகையினாலே தான் எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான். That is why the writer to the Hebrews says நம்மை this. போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். We have a good high priest over the house of God who was tempted like us at all points, yet he did not sin or without sin. எங்கெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த சோதனை எல்லாம் அவருக்கும் வந்தது. Wherever you are tempted, in whatever points and areas you are tempted, he was also tempted. ஆனால் எந்த சோதனையும் அவர் வீழ்ச்சி அடையவில்லை. But he was not a failure in any of his temptations. அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். அவர் பாவமற்றவராக விளங்குகிறார். He overcame all the temptations and he was proved as the sinless one. பாவ தன்மையற்றவராய் பிறந்தது மட்டுமல்ல, பாவத்திற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. Not only he was born as the sinless one, but he never gave room for sin at any time. அவர் பாவம் செய்யவில்லை. He did not sin. அவர் பாவத்துக்கு இரையாகவில்லை. He did not become
a victim to sin, ஆனால் பாவத்தை மேற்கொண்டார். but he overcame sin. ஹல்லேலூயா. இந்த Hallelujah. பாவத்தை மேற்கொண்ட அத்தனை சோதனைகளை ஜெயித்த ஒருவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். This person, the Lord Jesus Christ, who was tempted at all points like us and who did not yield to any temptation and who did not commit any sin, he is more than willing to help you and me. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று Because குறிப்பிடுகிறார். he was tempted like us at all points, he is more than willing to help all of us who are tempted. ஹல்லேலூயா. Amen. நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, You are not a hopeless group of people. உதவியற்றவர்கள் அல்ல, You are not a helpless group of எல்லா people. விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஜெயம் கொண்டவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். The one who was tempted at all points and the one who overcame, he is willing to help you. அவர் சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் மட்டுமல்ல, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். Not only he overcame all the temptations, but he is more than willing to help all those who are tempted. ஆனால் அதே வேளையிலே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார். At the same time, Paul is writing to the Corinthians and he is saying, all the temptations that has come to you are the common temptations that would come to any man. எல்லா மனுஷருக்கு வருகிற சோதனை தான் எனக்கு வருகிறது. The temptations that I face is the temptations that anybody can face. பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற வாலிபர்கள் எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை என்று நினைக்கிறார்கள். Sometimes the young people of God, they think this temptation is a temptation that I am the only one who is facing. ஆனால் அப்படி அல்ல. It is not like எல்லாருக்கும் வருகிற சாதாரணமான சோதனை தான். All these temptations are the common temptations that would come to any human being. யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். It can come to any human being. எந்த வயதிலும் வரலாம். It can come at any age. எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு வரலாம். It can come to any saint of God. ஆனால் உதவிக்கரம் நீட்டுகிற கர்த்தரை பற்றிக் கொண்டால் நாம் ஜெயிப்போம். But if we will only cling on to the one who is stretching out his hands to help you, definitely you can be a victorious person. நிச்சயமாய் நீங்கள் மூழ்கி போவதில்லை. Definitely you will not get drowned. நீங்கள் வழுகி போவதில்லை. Definitely you will not slip or fall. ஆனால் தேவகுமாரன் உங்களை காப்பாற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The Son of God is true and faithful in order to help you. சோதிக்கப்படுகிற காலத்திலே உதவி செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful in order to help us in the time of our temptation and trial. ஆனால் அதே வேளையிலே சோதனையோடு கூட தாங்கத்தக்கதாக நமக்கு போக்கை உண்டாக்குகிறார். வேறொரு வழியையும் அதில் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்குகிறார். At the same time, he is also making a way of escape also for us from our temptations. ஹல்லேலூயா. Hallelujah. நிச்சயமா எந்த சோதனையிலும் தப்பிப்பதற்கு ஒரு வழி உண்டு. Definitely there is a way for us to escape the temptation. அந்த வழியை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். Only God knows that way. தேவகுமாரன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். Only the Son of God knows that அவரை way. நோக்கி கூப்பிட்டால் மட்டுமே அந்த வழி உங்களுக்கு தெரியும். Only when you call out to him, you will be able to find out that way in your life. தேவகுமாரன் உங்களுக்கு வழிகளை திறப்பார். The Son of God will make way for you. ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God who is the Lord, he will make way for you. அதே வேளையிலே உன்னுடைய திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். At the same time, he will not allow any temptation or trial beyond your capacity or ability. நீ எந்த அளவு ஆவிக்குள்ளாக வளர்ச்சி அடைந்திருக்கிறாய், எந்த அளவு உனக்கு பலன் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்றார் போலவே சோதனைக்காரனையும் தேவன் அனுமதிக்கிறார். According to the level of your maturity and according to the measure of your strength, he permits the tempter in your life. திராணிக்கு மேலாக ஒரு சோதிக்க இடம் கொடுப்பதில்லை. He will not give permission for you to be tempted beyond your capacity or your strength. நிச்சயமாகவே முதலாம் வகுப்பு படிக்கிற மாணவனிடத்திலே 10th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन கொடுக்க மாட்டாங்க. Definitely to a person who is a boy who is studying in the first standard, they will not give him a 10th standard question paper. அதே நேரத்தில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன்ட்ட போய் ஏபிசிடி எழுதுங்கிற அந்த எல்கேஜி டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. At the same time, to a person who is appearing for the 10th standard exam, they will not ask him to write ABCD. உன்னுடைய ஆவிக்குரிய திராணிக்கு தகுந்தாற் போல சோதனையினுடைய தாக்கம் அதனுடைய சக்தி இருக்கும். According to the level of your growth and maturity, the severity of your temptation also will be there. அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு எல்லா சோதனையும் ஜெயித்து பரலோகத்திலே ஜெயம் கொண்டவராய் இருக்கிறவர் உதவி செய்ய ஆயத்தமாய் The இருக்கிறார். one who has overcome all those temptations and the one who is seated in heaven is
more than willing to help you. விழுந்து போனவர்கள் எல்லாரிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் உண்டு. There are many things we can learn from the ones who have fallen. நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன நிலைகளை சிந்தித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமும் உண்டு. There are many things that we can learn from our own very lives in those areas that we have fallen. நான் ஏன் இந்த பாவத்தில் விழுந்தேன்? Why did I fall into this sin? நான் ஏன் இந்த இச்சையில் விழுந்தேன்? Why did I fall into this lust? விழுந்து விட்ட பிற்பாடு திரும்ப மனம் திரும்பி தேவனோடு உறவை சரிப்படுத்தின பிற்பாடு விழுந்த காரியத்தை குறித்து தேவனிடத்திலே பேசுங்கள். After you are repented and come back, speak to the Lord about the area in which you fell. நான் எதினால் விழுந்தேன்? Why did I fall? எதிலால் சோதிக்கப்பட்டு நான் விதமாய் தோற்று போனேன்? Why was I tempted and why did I become a failure? எனக்கு ஏன் இந்த சோதனை மட்டுமே திரும்ப திரும்ப வருகிறது? Why this particular temptation is repeated in my life? Then பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சரியான காரணங்களை The காண்பிப்பார். Holy Spirit will show you the right reasons. நிச்சயமாக நீ எங்கே இழுக்கப்பட்டாய் என்பதை The காண்பிப்பார். Holy Spirit will show you where you have been drawn or pulled. எங்கே கொண்டாய், Holy Spirit, where you got entangled. எப்படி பாவம் உனக்குள்ளே கர்ப்பம் தரித்தது என்பதை சொல்லிக் கொடுப்பார். Holy Spirit will teach you how sin was conceived in you. நீ எப்படி தப்பித்து போக முடியும் என்பதை வழிகளையும் சொல்லிக் கொடுப்பார். Holy Spirit will show you the ways how you can escape. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். So we can live in this world as a child of God with the help of the Holy Spirit. பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறவர். It is the Holy Spirit who will lead us towards a sin. எல்லா சோதனைகள் நடுவிலும் இயேசு உதவிக்கரம் நீட்ட ஆயத்தமாய் இருக்கிறார். In all our situations of life, Jesus is willing to lend us a helping hand. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. But there is something that we need to do as a ஏற்கனவே சொன்னபடி நமக்குள்ள இரு தன்மை உண்டு. As I said before, there are two natures within us. ஆனால் ஆவிக்குரிய அந்த தன்மைக்கு நேராய் தெய்வ தன்மைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பி அதை நாம் பலப்படுத்த வேண்டும். We need to concentrate and we need to be strengthened in the divine nature. அதற்காகத்தான் அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடும்படியாய் வேதத்தை வாசிக்கும்படியாய் அவ்விதமான காலை தியான வேளை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வைத்திருந்தார்கள். That is why they had a time for you to pray and to read the word of God and to have your devotion or meditation on a daily basis. அந்த நாளுக்குரிய சோதனை எங்கிருந்து வரும் எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது. You do not know from which quarters your temptation will come. எப்படிப்பட்ட சோதனை வருகிறது என்றும் தெரியாது. You do not know what kind of a temptation will come. ஆனால் அந்த நாளுக்குரிய பலப்படுத்தல் தேவனாலே பலப்படுத்தல் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுதல் உங்களை பாதுகாப்பதற்காக தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டியதாக இருக்கிறது. You need to commune with God through prayer and reading the word and meditating his word so that you might be strengthened for that day. அந்த நாளுக்குரிய பலனை நீங்கள் சவதரிக்க வேண்டிய நேரம் ஆவிக்குரிய மன்னாவை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் அதுதான். This is the time for you to This is the time for you to receive your spiritual manna. உன்னுடைய காலை தியானத்தை அல்லது அமைதி வேளையை குலைத்து விட்டால் உன் வாழ்க்கை அந்த நாள் முழுவதும் பாவத்துக்குள் விளைவிக்க பிசாசினால் முடியும். If you will forsake that quiet time with God, the enemy can easily cause you to fall. ஆகையினாலே தான் தாவீது அரசன் விதமாய் சொல்லுகிறான். That is why King David said like this, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். early will I seek you, Lord, in the morning. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். Early in the morning will I seek you, O my Lord. காலையிலே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர். Early in the morning you shall hear my voice. ஆண்டவர் சமூகத்திலே காலையிலே தேவனோடு தொடர்பு கொள்வதை தேவனோடு ஐக்கியப்படுவதை தன் வழக்கமாக்கி கொண்டிருந்தான். He had made it a routine or he had made it his habit to seek the Lord and to have communion with God early in the morning. அதே வேளையிலே சங்கீதம் 119:11 குறிப்பிடுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். In Psalm 119 he says, your word have I hid in my heart that I may not sin against you. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருக்க கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும் என்று அவன் அறிந்திருந்தான். He knew very well that the word of God is able to strengthen him that he may not sin against God. ஆனால் அதே வேளையிலே உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவ பலனோடு கூட வாழும்படியாய் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தைகளையும் அழித்து போடத்தக்கதாக கர்த்தருடைய பலத்தினால் நாம் நிறைந்திருக்கிறோம். In addition to this, we are given the fullness of the Holy Spirit by the baptism of the Holy Spirit so that we might be strengthened in our inner man and that we may not yield to
any temptation, that we may cast down every imagination and every thought that raises against the Lord Jesus Christ. கர்த்தருக்குள்ளே நாம் வாழ்வதற்கு அத்தனை உதவிகளையும் தேவன் கொடுக்கிறார். So there are so many things that are there as a help and an aid for us. ஆனால் நாம் தான் அதை பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும். We are not making it our practice. நாம் சாதாரணமாக ஆவிக்குரிய பயிற்சிகளை ஆவிக்குரிய நிலையிலே நாம் பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் இயற்கையாகவே நாம் பாவத்துக்குள் விழுந்து விடுவோம். If we do not do all these spiritual exercises and receive the strength, automatically we will be drawn into sin. சோதனையில் விழுவது என்பது மிக எளிதானது. It becomes easy to fall into sin. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பிசாசானவனே உங்களை கொண்டு போய் விடுவான். You don't have to do anything for that. The devil will draw you and take you there. உங்களுக்குள் இருக்கிற அந்த பாவ தன்மை உங்களை எளிதாக இச்சைக்குட்படுத்தி உங்களை இழுத்து கொண்டு போய் விடும். The sinful nature within you will pull you and draw you and take you into sin. ஆனால் நீங்கள் தேவ மனுஷனாக தேவ பிள்ளையாக பரிசுத்தவானாக மாமிசத்தை மேற்கொண்டவராய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சில காரியங்கள் செய்தாக வேண்டும். But in order for you to live as a child of God, as a man of God, to live as a saint and to live as a person who will overcome sin, there are certain things that you must do. நீங்கள் தேவனை தேடாமல் தேவனை கூப்பிடாமல் நீங்கள் தேவ ஒத்தாசை பெற்றுக்கொள்ள முடியாது. If you do not seek the Lord and if you do not ask, you will not receive the help that comes from him. காத்திருக்காமல் பலன் அடைய முடியாது. You cannot receive strength without waiting. வேத வாக்கியங்களை படித்து தியானிக்காமல் நீங்கள் உள்ளான மனுஷனை பலன் அடைய முடியாது. You cannot be strengthened in your inner man without reading and studying and meditating the scripture. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு நாள் அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானுடைய குரல் கேட்டு நடக்கும்படியாய் ஆவியின் நடத்திப்பு உண்டாகும்படியாய் ஆவியினால் நிரப்பப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் நேரத்திலும் தேவாவியினால் நிறைந்திருக்கிற அந்த அனுபவம் இல்லாமல் மேற்கொள்ள முடியாது. Without the experience of being filled with the Holy Spirit and receiving the fullness of the Holy Spirit and hearing his voice and being led by the Spirit of God, you cannot have an overcoming life. ஆரம்ப கால முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று மட்டுமில்லை, அவர்கள் பரிசுத்த ஆவியின் மனிதர்களாகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தே இருந்தார்கள். When we read about the saints of the first century, not only they were baptized with the Holy Spirit, but they were filled with the Holy Spirit. They were men and women full of the Spirit of God. ஆகையினாலே தான் அவர்கள் எளிதாக மேற்கொண்டது மட்டுமல்ல, பலவான்களாய் இருந்தார்கள். That is why they were able to overcome, and also they were all spiritual giants. ஆகையினால் நீங்களும் நானும் அப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God is desirous that you and I should live like that. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். You must wait in the presence of God. நீங்கள் ஏதோ ஜெபம் என்று சொன்னால் ஏதோ பட்டியலிட்டு எல்லாவற்றையும் சொல்லி விடுவதல்ல. When you say prayer, it is not a big list that you recite before God. உங்கள் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். Pour out all that is there in your heart in the presence of God. அதே வேளையிலே அமைதியாக காத்திருங்கள். At the same time, quietly wait in the presence of God. உங்களுக்கு உள்ளே ஒரு தெய்வீகமான ஒரு தேவ சத்தம் உண்டாகும். You will feel a divine voice within you. உங்கள் இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். You will hear a small whisper that comes from God. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் நன்றாக உணர ஆரம்பிப்பீர்கள். You will begin to understand and realize the presence of God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீர்கள். You will begin to hear the voice of God. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும். That word and the voice of God will strengthen you. தேவனுடைய நடத்திப்பு அற்புதமானது. The leading of the God is wonderful. அறிவு கெட்டாதது. It is something that is beyond our understanding. நிச்சயமாகவே அது இயற்கையான மனிதர்களுக்கு முட்டாள்தனமாய் கூட தெரியும். To the natural man it may seem to be very foolish. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் நடத்துகிறார். But a child of God will know for sure the Lord is leading me. தேவனே என்னை நடத்துகிறார். The Lord is leading me. தேவனுடைய நடத்திப்பிலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். We must learn to live under the leading of the Holy Spirit. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தை உன்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், if you are unable to overcome one particular sin, உன்னை அடிக்கடி உன்னை அலக்களிக்கிற ஒரு தீமையான சோதனை உனக்கு வருகிறது என்று சொன்னால், if there is one particular sin or temptation that torments you, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடித்த ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to share with you something that I am used to or that I practiced. உபவாசித்து அமருங்கள். Be in fasting. நாளை ஒதுக்கிவிட்டு எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு தேவனும் நானும் என்று அமருங்கள். Come to a point where you push everything away and come to that place to say me and my God. உங்களுக்கு வருகிற சோதனையும் வீழ்ச்சியையும் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபியுங்கள். Confess the temptation and those times you have fallen before God with tears. தேவனை உதவி செய்யும் என்று கேளுங்கள். Cry to the Lord and ask him to help you. உங்களுடைய சரீரத்துக்கு ஆகாரம் கொடாமல்,
without giving food to your body, உங்கள் சரீரத்திற்கு தூக்கம் கொடாமல், without giving sleep to your eyes, உங்களுடைய அன்றாட கடமைகள் பொறுப்புகளை நிறைவேற்றாமல், pushing away all your everyday routine and responsibilities. தனிமைப்படுத்தி தேவனோடு அமர்ந்து தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்படுங்கள். Isolate yourself from everything. Wait in the presence of God. Be filled with His Spirit and His power. உங்கள் வாழ்க்கை ஏடுகளை புரட்டி பாருங்கள். Begin to examine your life. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Begin to examine yourself. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்திலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Examine yourself in the light of the Holy Spirit. அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், எங்கே வீழ்ந்தாய், ஏன் விழுந்தாய், எப்படி பாவத்திலே சிக்குண்டாய் என்று காண்பிப்பார். Then the Holy Spirit will reveal and show to you where you fell, why you fell, how you fell. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் நீ செய்ய வேண்டியதை காண்பிப்பார், நிச்சயமாய் போதிப்பார். கண்ணை வைத்து நீ ஜெயம் பெறுவதற்கான ஆலோசனையை கர்த்தர் தாமே கொடுப்பார். I will guide you with my eye and I will show you the way in which you should walk is the promise, and definitely He will guide you with His eye and He will show you where and how you should go about. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் நானே. He has declared and said, I am the Lord who teacheth you to profit, or I teach you the things that are profitable to you. உன்னை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் நான். I am the one who leads you in the way that you should walk. ஆகையினாலே தேவனுடைய ஒத்தாசையை தேடி அமர்ந்திருங்கள். Wait in the presence of God, seeking His help உபவாசத்தோடு, in fasting and prayer, கண்ணீரோடு, in tears. உன்னுடைய பாவத்துக்காக நீ கண்ணீர் விடும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வாய். When you shed tears for the sins that you have committed, 100% you will receive help from God. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். He will never despise a broken heart and a contrite spirit. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவரிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். He comes and He resides with the person who has a broken heart and a contrite spirit. ஒருவேளை நீ பாவத்திலேயே விழுந்து கிடந்தாலும், Even if you are fallen into deep sin, ஆனால் அழுகையோடும் கண்ணீரோடும் தேவனிடத்திலே வந்தால், when you come to Him with repentance and with tears, இந்த மனதுருக்கம் உள்ள தேவனால் கடந்து போய்விட முடியாது. the merciful Father will not bypass you and go. ஆகையினாலே தான் தாவீது அரசன் 51வது சங்கீதத்திலே பயங்கரமான கொலையாளியும் பயங்கரமான விபச்சாரத்தில் விழுந்தவனும் மாயமாலம் பண்ணினவரும் அடுத்தவனுடைய மனைவியின் மேல் இச்சைக்குட்பட்டவனுமாயிருந்த அருமையான பிரமாணங்களை எல்லாம் உடைத்து போட்டு அத்தனையும் மரண தண்டனைக்குரியவைகள், அவ்வளவு பெரிய பாவத்திலே விழுந்தாலும் தேவன் நிச்சயமாய் புறக்கணியார் என்று கதறுகிறான், கண்ணீர் விடுகிறான், உபவாசிக்கிறான், ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறான், கழுவும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். The author of Psalm 51, King David, when he had fallen into terrible sin of adultery and murder and hypocrisy, he begins to cry to God and he asks God for mercy. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தின் ஒரு காலம் இருந்தது. There was a time when he backslid. அந்த பின்மாற்றத்திலே அவன் ஆழமாக பாதாள குழிக்குள்ளே போனது போல மிகவும் மோசமான அசுத்தங்களுக்குள்ளே போய்விட்டான். He had gone into the depths of sin. ஆனால் அவன் புரிந்து கொண்டது, தேவனை அறிந்திருந்த அறிவிலே தேவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு தன்னுடைய பாவத்துக்காய் கதறுகிற ஒருவனை தேவன் நிச்சயமாய் கண்டுகொள்ளாமல் போக மாட்டார், அவனுக்கு உதவி செய்வார், மன்னிப்பார், இரக்கப்படுவார் என்று நம்பி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணீர் என்று அவன் கதறுகிறான். He cries before God because he understood that God will not despise a broken heart and a contrite spirit. He will never bypass such a person. With all His mercy, He will come. உன்னுடைய பாவத்திற்காக, நீ பாவத்திலே விழுந்ததற்காக, நீ சோதிக்கப்பட்ட நிலையிலே இழுக்கப்பட்டதற்காக ஒரு நாளிலே கண்ணீர் விடுவாயானால் அந்த பாவ சோதனையை திரும்ப ஒரு நாள் ஜெயிப்பதற்குரிய எல்லா வழிமுறையை கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஜெயத்திலே நடத்துவார். If only you will shed tears for those temptations and the sins into which you have fallen, definitely the Lord will lend a helping hand and He will teach you how to overcome that same temptation and sin. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டா என்று சொன்னவர், the one who declared the Egyptian you have seen today, you will see no more. உன்னை அடிமைப்படுத்தின அந்த சத்துருடைய வல்லமைகள் விரட்டி வரலாம். The powers of the enemy that has enslaved you may chase you. ஆனால் அது எல்லாவற்றையும் அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு, கடலிலே மூழ்கடிக்க வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். God is more than enough and powerful to bury all the forces of the enemy.
தேவனுடைய வல்லமையினால் நாம் முன்னேறுவோம். Let us go forward by the strength of God. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம். Let us live a careful life. உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற காரியங்களில் கவனமாய் இருப்போம். Let us concentrate on those things through which we can be strengthened in our inner man. ஆண்டவர் சமூகத்தில் அமைதியான நேரத்தை கைக்கொள்வதை ஒரு நாளும் கைவிட வேண்டாம். Let us not forsake the practice of spending time in the presence of God. வேதத்தை தியானித்திர அந்த அசைவோடுகிற அனுபவத்தை மறந்து விட வேண்டாம். படித்தவைகள் கேட்டவைகளை மனதிலே அசைவோட்டு கொண்டிருப்போம். Let us go on chewing those things that we have heard and we have read and that we have meditated in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே பிரத்யேகமாய் நேரத்தை ஒதுக்கி தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே அளவலாகி பழகுவோம். அவரோடு நெருக்கமாய் உறவாடுவோம். கர்த்தரிடத்திலே சேருவோம். Let us set apart time and spend time in the presence of God. Let us be acquainted with our God and let us become one with him. வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ உங்கள் மனதிலே தோன்றினபடி உதவியாய் இருக்கிறபடி நீங்கள் உபவாசிக்கவும் தேவ சமூகத்திலே தீர்மானியுங்கள். According to how you feel and you are able, once or twice in a week, take fasting and spend time in the presence of நீங்கள் God. பலவான்களாய் மாற முடியும். Then you will be strengthened spiritually. அரண்களை நிர்மூலமாக்க முடியும். You will be able to bring down all the fortresses. சோதனைக்காரனை வீழ்ச்சியடைய செய்ய முடியும். Then you can defeat the tempter. எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள முடியும். You will be able to overcome all your temptations. கிருபையை பெற, இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற கிருபாசன தண்டையிலே ஓடுவோம். Let us come unto the throne of grace that we might find grace and help in the time of need. அங்கே ஜெயங்கொண்டவர் இருக்கிறார், பாவமில்லாதவராய் இருக்கிறார், எல்லா சோதனையும் மேற்கொண்டவர் இருக்கிறார். அவரை விட வேறு யாரும் சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க முடியாது. The sinless one and the overcomer is seated there on the throne, and there is nobody else better than him who is able to help us and to teach us how to overcome all our temptations. ஒத்தாசை அனுப்புகிறவர் இருக்கிறார். The one who is able to help us is there. கூப்பிடுவோம். Let us call to him. அவரண்டையிலே ஓடுவோம். Let us run to him. அவரை நோக்கி கதறுவோம். Let us come before him and cry. உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். God is nigh and near to all those who will call upon him. நீங்கள் அவரிடத்திலே நெருங்கி வரும் பொழுது அவர் உங்களிடத்திலே நெருங்கி வருகிறார். When you draw closer to him, he will draw closer to you. ஆனால் நீங்கள் தூரம் போகும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகி விடுவார். When you go far away from him, he will go far away from you. உங்களை நேசிக்கிறவர் ஒருவேளை உங்களை கூப்பிடும்படியா திரும்ப வரலாம், சத்தம் கேட்கலாம். Maybe the ones who love you, they may come behind you or you may hear their voice. ஆனால் திரும்பி வா மகனே, திரும்பி வா மகனே என்கிற தகப்பனுடைய சத்தம் திரும்பி வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் வீட்டிலே தான் அமர்ந்திருக்கிறார், தேடி வரவில்லை. He is sitting in the house, he is not coming seeking. He is sitting in the house. If you will repent and set yourself right and come back to him. திரும்பி வந்தால் சேர்த்துக் கொள்வார், திரும்பி வந்தால் கொண்டாடுவார். When you come back, he will gather you. When you come back, he will celebrate you. இழந்து போற எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். He will give all, he will restore all those things that you have எல்லா lost. உரிமைகளும் உனக்கு கொடுக்கப்படும். All your rights will be given. நீ எதையும் இழந்து போக மாட்டாய். You will not lose anything. திரும்பி வா, Come back. திரும்பி வா, Come back. தகப்பனை நினை. Think about your father. பின்மாற்றக்கார நிலையிலே வாழ்கிற சகோதரனை சகோதரியை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Young brother and sister who is found in a condition where you are backslidden, your எவ்வளவு heavenly தூரம் father is calling. போயிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை. However far away you have gone, தகப்பன் காத்திருக்கிறார். your father is waiting for நீ you. நடந்து வருவாய், அவர் ஓடி வருவார். When you walk and come, he will run and come to அவர் you. உன்னை அருவருக்க மாட்டார், பன்றி தவிட்டு தின்னவர் என்று வெறுக்க மாட்டார். உன்னை நேசிக்கிறவர் கட்டி அணைப்பார், முத்தம் கொடுப்பார், கொண்டாடுவார். Even though you may stink and you have eaten the husk of the pigs, he will not forsake you, but he will come, he will embrace you and he will kiss you. அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு தகப்பன். We have a father who loves us so much. உன்னை கழுவவர் ஆயத்தமா இருக்கிறார். He is waiting to wash you. உன்னை காத்துக்கொள்ள அவர் ஆயத்தமா He இருக்கிறார். is waiting to protect and keep உதவி you. செய்ய காத்திருக்கிறார். He is waiting to help உனக்கு you. வழிகளை சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறார். He is waiting to teach you the ways that you need to learn. ஜெயங்கொண்டவரை கூப்பிடுவாயா? Will you call to the one who has overcome? கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவோம். Let us look to the Lord and let us seek his help. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிந்தவராக, எங்கள் நிலைமைகள் உணர்ந்தவராக இருக்கிறது. தேவாதி தேவன் நீர். எங்களுக்கு சகாயராக, துணை செய்கிறவராக, எங்களை உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒருவனாகலும் கெட்டுப்போவது உமக்கு பிரியமல்ல. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். கேட்ட வசனம் கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் விசுவாசத்தை தந்தருளும் ஆண்டவரே. உம்மிடத்தில் தைரியமாய் வர, சகாயம் பெற, வெற்றிகரமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து கீழே டீ பிரேக்.